ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம காலி லினக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் டெர்மினல் கமெண்ட்ஸ் அதோட யூசேஜ் எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்க போறோம். அண்ட் இது ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கான ஒரு வீடியோ. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ நம்ம கமெண்ட்ஸ்குள்ள போலாம். காலியை ஓபன் பண்ணி அதோட டெர்மினல்ல நான் இப்போ கமெண்ட்ஸை டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன டைப் பண்றோம்னா, நம்ம இப்போ இருக்கிற டைரக்டரி என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம எந்த ஒரு லொக்கேஷன்ல இருக்கோம்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கும். இதோட டைரக்டரி நேம் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த டைரக்டரி என்னன்னு தெரியணும்னா நம்ம கொடுக்க வேண்டியது pwd அப்படிங்கிற கமெண்ட். pwdனா என்ன? ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ கரண்டா எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் pwd. pwdனா என்னன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ கரண்டா நம்ம என்ன டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைரக்டரி என்னன்னா ஹோமில் காலிங்கிற லொக்கேஷனில் டாக்குமெண்ட்ஸில் டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிடபிள்யூடினா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, நம்மளோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் இஸ் எல்எஸ். எல்எஸ்னா என்னன்னா லிஸ்ட். கரண்ட் ஃபோல்டர்ஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஷோ பண்ணுறதுலாம் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் எல்எஸ். எல்எஸ் கொடுக்கும்போது அதில் இருக்க மொத்த ஃபைல்ஸும் வந்துடுச்சு. நம்ம இதே மாதிரி இன்னொரு கமெண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். என்னன்னா ls-l. ls-l கொடுத்தா என்ன ஆகுனா அதோட டீடைல்டு வியூவே நமக்கு கிடைக்கும். லெட்ஸ் செக் திஸ். ஹியர் ls-l கொடுக்கும்போது அதோட பெர்மிஷன் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ரீட் ரூட் பெர்மிஷன் அந்த ஃபைலுக்கு இருக்கா, அந்த ஃபைல் எப்போ கிரியேட் ஆனது, இந்த டைம், அதோட ரூட் ஆக்சஸ் அண்ட் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி அதோட என்டையர் ஹிஸ்ட்ரியுமே சொல்றது தான் ls-lங்கிற கமெண்ட். ls-ங்கிறது வெறும் அதோட ஓவராலா அந்த ஃபைல்ஸை பத்தி மட்டும் சொல்றது. அவுட் வியூ மட்டும், அதுக்குள்ள அது எப்போ கிரியேட் ஆனதுங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு ls-l. ஓவராலா ஃபைல் நேம் மட்டும் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ls. அதே மாதிரி நீங்க இப்போ வந்து ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரி சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இது இந்த லொக்கேஷன்ல இருக்கு வேற www இது எனக்கு டெஸ்க்டாப்புக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா cd அப்படிங்கிற ஒரு கமாண்ட் போட்டு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதோட இது மட்டும் போட்டுக்கலாம். டெஸ்க்டாப் ஆர் டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். cdனா என்ன? சேஞ்ச் டைரக்டரிங்கிற கமாண்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைரக்டரிக்கு சேஞ்ச். நார்மலாக நீங்கள் டெஸ்க்டாப்ட்டு கொடுத்தா அந்த கமெண்ட் அக்செப்ட் ஆகல. பட் நீங்கள் ஹோம் லொக்கேஷனில் காலிங்கிற லொக்கேஷனில் டெஸ்க்டாப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதோட ஃபுல் என்டையர் லொக்கேஷனையும் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி சேஞ்ச். சரி, இப்போ இந்த டெஸ்க்டாப்னு இருக்க லொக்கேஷன்லேருந்து திரும்ப இது காலிக்கே வரணும்னா என்ன பண்ணணும்னா cd டபுள் டாட் கொடுத்தா என்னன்னா டெஸ்க்டாப்லேருந்து அது காலிக்கு வந்துடும். அதாவது ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணுன்னா cd ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுக்கணும். நமக்கு திரும்ப ஹோமுக்கே போகணும்னா சேம் கமெண்ட் தான். நம்ம திரும்ப ஹோமுக்கு வந்துட்டோம். அதாவது டெஸ்க்டாப்போட முன்னாடி லொக்கேஷனான காலிக்கு போனீங்கன்னா நீங்கள் cd டபுள் டாட் கொடுத்துக்கலாம். அதை திரும்ப நீங்கள் ஹோமுக்கு போகணும், அதோட ப்ரீவியஸ் லொக்கேஷன் போகணும்னா cd டபுள் டாட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ cdனா கரண்ட் டைரக்டரி, சேஞ்ச் த டைரக்டரி. டபுள் டாட் கொடுத்தா ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு போகும். cd கொடுத்துட்டு அந்த லொக்கேஷனோட என்டையர் அட்ரஸ் போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு மாறும். நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். லைக் இந்த டெஸ்க்டாப், இந்த வேர் www.html இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்டரியை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய கமெண்ட் mkdir மேக் டைரக்டரி. இப்போ அந்த டைரக்டரி நான் கிரியேட் பண்ண டைரக்டரி டெஸ்ட் அப்படிங்கிற டைரக்டரி அது கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு ஹோம் லொக்கேஷனில் தான் நான் அந்த டைரக்டரியை கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஹோம்ங்கிற லொக்கேஷனில் டெஸ்ட்டுங்கிற டைரக்டரி. அதனால ஹோம்
டெஸ்ட் அப்படின்னு போட்டு நான் சேஞ்ச் கொடுத்தோன்னே இங்கே home/tst அப்படிங்கிற லொக்கேஷன் போயிடும். ஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்க டைரக்டரி இங்கே அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ மேக் டைரக்டரி கமெண்ட் ஒர்க் ஆகுது. இப்போ நான் திரும்ப இந்த டைரக்டரி எனக்கு வேணாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன கமெண்ட்னா, ஓகே இங்க ஏன் எனக்கு எரர் கிடைச்சிருக்குன்னா நான் டெஸ்ட்டுங்கிற டைரக்டரியிலே இருந்துட்டு அதுக்குள்ள இருக்க ஒரு டைரக்டரியை நான் ரிமூவ் பண்ண போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு எரர் காமிச்சிச்சு. ஆக்சுவலாக டெஸ்ட் நாம கிரியேட் பண்ணியிருக்க டைரக்டரி எந்த லொக்கேஷன் இருக்கு, ஹோம்ங்கிற லொக்கேஷன் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷனோட ப்ரீவியஸ் லொக்கேஷனான ஹோமுக்கு போயிட்டு நான் அங்கே ரிமூவ் டைரக்டரி கொடுக்கும்போது டெஸ்ட்டுங்கிற லொக்கேஷன் வந்திருக்கு. டெஸ்ட்டுங்கிற லொக்கேஷனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்ன கமெண்ட் RMDIR ரிமூவ் டைரக்டரி. இப்போ நான் ஹோம்ல போய் எனக்கு டெஸ்ட்டுங்கிற டைரக்டரி இருக்கான்னு பார்த்தா இல்லை, வெறும் காலிங்கிற இது மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் டைரக்டரியை MKDIR யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன், RMDIR யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். முதல்ல கிரியேட் பண்ணது டைரக்டரி. டைரக்டரிக்குள்ள நம்ம நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அதுதான் டைரக்டரி. இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண, ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன கம்பெனினா டச். இப்போ நான் demo.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன், டச். எஸ், இப்போ touch.txt அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. சாரி, demo.txtங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இட் இஸ் ஷோயிங் ஹியர்.